சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்ப 5வது ஃபைனலிஸ்டா ஷிவானி தான் தேர்வாகியிருக்காங்க அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பவித்ரா அப்புறம் வினியா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். சரிகமபா சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற அந்த 5வது ஃபைனல்ஸை சூஸ் பண்றதுக்கான ரவுண்ட்ல ஆண்ட்ரியா அப்புறம் கவின் இவங்க 2 பேருமே சீஃப் கெஸ்டா வராங்க. இதுல ஒருத்தவங்க ஒரு பாடல பாடுறாங்க. குறிப்பா சந்திரலேகா அப்படிங்கிற பாடலை ஷிவானி பெர்ஃபார்மன்ஸா கொடுக்குறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஆண்ட்ரியா பயங்கரமா அப்ளாஸ் கொடுத்துட்டு ஸ்டேஜுக்கே போயிட்டு ஷிவானியை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் இனியா, பவித்ரா, அருண் ராஜேந்திரன், ஷிவானி, ஹரிஷ் இவங்களால நிக்க வச்சு இதுல எந்த ஒரு நபர் 5வது ஃபைனல்ஸ்டா போக போறாங்க, அந்த கடைசி போட்டியாளர் யாரு அப்படிங்கிறத ஜட்ஜஸ் அறிவிக்கிறாங்க. ஆனா அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த நேமை ப்ரோமோல மியூட் பண்ணிடுறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் ஷிவானியை தான் கன்ஃபார்மா சொல்றாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம். இன்னொரு பக்கம் ப்ரோமோவோட முடிவுல எஸ்பி சரண் அந்த 5th ஃபைனலிஸ்டுக்கான அந்த கிரீடத்தை கொடுத்து ஹக் பண்ற மாதிரி ஒரு ஸ்டில் வருது. அந்த இமேஜ் நல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 5th ஃபைனல்ஸா தேவைப்பட்ட நபர் போட்டுக்கூடிய ட்ரெஸ் ஷிவானி தான். நம்ம ஒரு வாரமும் ட்ரெஸ்ஸை வச்சு இவங்க தான் ஃபினாலிஸ்டா தேர்வாயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நாம டீகோட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் 100% அப்படியே நடந்திருக்கு. போட்டியாளர்கள் பெயரை இவங்க தான் ஃபைனலிஸ்ட்னு அறிவிக்கும் போது ஜட்ஜஸ் அறிவிக்கக்கூடிய அந்த விஷயத்த மியூட் பண்ணாலும் ப்ரோமோவோட இறுதியில வரக்கூடிய சில காட்சிகளை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்பி சரண் அந்த கிரீடத்தை கொடுத்து ஹக் பண்ணக்கூடிய அந்த நபர் ஷிவானி என்ன ட்ரெஸ் கோடு போட்டிருக்காங்களோ அதே ப்ளூ வித் ஒயிட் இந்த காம்பினேஷன்ல தான் அந்த போட்டியாளர் நிற்கிறாங்க. இது மூலயமா சரிகமபா சீசன் 5ோட 5வது ஃபைனலிஸ்ட் ஷிவானி தான் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது சரிகமபா பார்க்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு, சரிகமபாவை என்ஜாய் பண்ணக்கூடிய ஃபேன்ஸுக்கு ஓகே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் தான் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இனியா அப்புறம் பவித்ரா, இன்னொரு பக்கம் அறிவழகன், அருண் ராஜேந்திரன் இது மாதிரி கஷ்டப்பட்டு இவ்வளவு வந்த போட்டியாளர்களுக்கு இது ஏமாற்றம் தான். ஏற்கனவே ஷிவானி கன்னட சரிகமபாலையோ இல்ல வேற ஏதோ மொழி சரிகமபாலையோ கலந்துக்கிட்டு அவங்க ஃபினாலே வரைக்கும் போயிருக்காங்களாம். அப்படிப்பட்ட ஷிவானிக்கே மறுபடியும் ஏன் இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்கிற மாதிரி ஒரு பக்கம் எதிர்மையான கருத்துக்கள் வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் ஷிவானியும் ஒரு டேலண்டான கண்டஸ்டன்ட் தாங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ரா, இனியாவுக்கு பதிலாக ஷிவானி டிசர்விங்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.